அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அர்க்கம் முனீர், தலைவர் சமூக நீதி கட்சி, தெஹிவலை கல்கிசை மாநகர சபை உறுப்பினர். அரசாங்கம் கடந்த மாதத்தில் மே 27 தொடக்கம் ஜூன் 2 வரையிலான திகதிகளை வெசக் வாரமாக பிரகடனப்படுத்தினாங்க. இப்போ இதே வாரத்தில் தான் மே 27 அல்லது 28ஆம் திகதியில் ஹஜ்ஜி பெருநாள் வரக்கூடிய சாத்தியப்பாடுகள் ரெண்டில் ஒரு திகதியில இருப்பதனாலே, அதில் அந்த உல்ஹியா கடமைகள் சம்பந்தப்பட்டதுனாலே இந்த இலங்கையில் இந்த காலப்பகுதியில் ஒரு புதிதாக இனவாத ஒரு அலை உண்டு மீண்டும் திட்டமிட்ட வகையில் பரப்பப்படுறதை உணர்ந்து கொண்ட சமூக நீதி கட்சி நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னா, இதை உணர்ந்து அரசாங்கத்துக்கு அது சம்பந்தமான ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுத்திருந்தோம். ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் முறையாக நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம். இந்த பிரச்சனைகள் வருது, இந்த இனவாத பிரச்சனைகள் வாரதுனாலே இது ரெண்டும் ஒரே வாரத்தில், அதாவது எங்களோட ஹஜ்ஜி பெருநாள் உல்ஹியாவும் வருது, வெசக்கும் வர்றதுனால இதை சுமூகமாக இரண்டு சமூகங்களும் கொண்டாடக்கூடிய வகையில் உரிய நடவடிக்கைகள் எடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு உத்தியோகபூர்வ அறிக்கையினூடாக நாங்கள் அரசாங்கத்தை கோரியிருந்தோம். அதே போல ஏப்ரல் 26ஆம் தேதி நான் ஒரு காணொலியினூடாக ஒரு வீடியோவில் நான் அரசாங்கத்தை கோரிக்கை விடுத்திருந்தேன். சட்ட ரீதியான விளக்கங்களை தெளிவுபடுத்தி அது போயா தினங்களுக்கும் வெசக் தினங்களுக்கும் மட்டும்தான் செல்லுபடியாகும், ஒட்டுமொத்த வாரத்துக்கும் செல்லுபடியாக்க முடியாது. ஆகவே இது அரசாங்கம் தெளிவாக பொதுமக்களுக்கு அறிவிக்கணும். என்னத்துக்குன்னு சொன்னா, இதனால இனவாதிகள் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி முஸ்லிம் சமூகத்தையும் சிங்கள சமூகத்தையும் கூறு போடுறதையோ அல்லது முஸ்லிம் சமூகத்தை ஒடுக்குறதுக்கோ இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஏப்ரல் 28ஆம் தேதி எங்களோட 3வது நடவடிக்கையாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்னவுக்கும் நாங்கள் ஒரு உத்தியோகபூர்வ கடிதத்தினூடாக அவருக்கு நாங்கள் கோரிக்கை விடுத்திருந்தோம். இந்த உல்ஹியா சம்பந்தமான பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக பொது நிர்வாக அமைச்சினால தெளிவான சுற்றறிக்கை ஒன்று வெளியிடுங்க, ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிடுங்க. என்னத்தை சொல்லி சர்க்குலர்னு சொன்னால், மே 30ஆம் தேதி வெசக், மே 31ஆம் தேதி அதனோட ஒட்டி வர பப்ளிக் ஹாலிடே. ஆகவே மே 30, 31 மட்டும் இந்த மாடறுப்பு சம்பந்தமான இந்த மிருகங்களை அறுத்து மாமிசங்களுக்காக பகிரப்படுற இல்ல இந்த விஷயத்தை நீங்க மே 30, 31ஆம் தேதி மட்டும் இத தடை செஞ்சு தெளிவான ஒரு சர்க்குலர் ஒன்றை வெளியிடுங்க. அப்ப அந்த நேரம் அது தெளிவா என்ன சொல்ற இந்த உள்ளூராட்சி மன்றங்களினூடாகத்தான் நாங்க உல்ஹியாவுக்கான அனுமதியை பெறுறோம். ஆகவே அங்க தெளிவாக எங்களுக்கு அனுமதியை பெற்றுக்கொள்ளும். மே 27, 28, 29ஆம் தேதிகளுக்கு சொல்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் விடுத்து உத்தியோகபூர்வ கடிதத்தை நாங்க உள்ளூராட்சி அமைச்சருக்கு அனுப்பியிருந்தோம். இன்று அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி இந்த பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால ஒரு சர்க்குலர் ஒன்று நாங்கள் எதிர்பார்த்த அந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. மே 30, 31 மற்றும் ஜூன் 1ஆம் தேதியில இந்த மாடறுப்பை தடை செஞ்சு, இந்த மிருகங்கள் அறுக்கிறத தடை செஞ்சு வெளியிட்டிருக்குது. ஸோ அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு மே 27, 28, 29 தேதிகளில், அதாவது மே 27 பெருநாள் வந்தாலோ அல்லது 28 பெருநாள் வந்தாலோ, எங்கள்ட ஐயாமு தஷ்ரீக் அடிப்படையில் மே 27 வந்தாலும் அங்கனைக்கு மே 28 2 நாள் கிடைக்கும். இந்த திகதிகளில் 30ஆம் தேதி அல்லாத அதுக்கு முன்னே வார திகதிகளில் எங்களோட உல்ஹியா கடமைகளை எந்த தடையும் இல்லாம சட்ட ரீதியாக நடத்த இயலும்னு சொல்ற ஒரு விஷயம் உறுதியாக இருக்குது இந்த சுற்றறிக்கையால. ஸோ ஆகவே நாங்க இந்த இனவாதிகளோட கோரிக்கைகளுக்கு, உங்களுக்கு தெரியும் நிறைய இனவாதிகள், ஞானசார தேரர் உட்பட பல இனவாத அந்த முகாம்கள் உள்ளாட்கள் கோரிக்கை விடுத்தும் அரசாங்கம் அந்த கோரிக்கைகளுக்கு அடிபணியாம இந்த தெளிவான சுற்றறிக்கையை வெளியிட்டதுக்கு நாங்கள் சமூக நீதி கட்சி சார்பாகவும் அதே போன்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகம் சார்பாகவும் நான் இந்த அரசாங்கத்துக்கு என்ற நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அரசாங்கத்தை ஒரு கோரிக்கையும் விடுக்கிறேன். இந்த சுற்றறிக்கையை தெளிவாக இந்த சுற்றறிக்கையை உள்ளூராட்சி அமைச்சினால இது பொது நிர்வாகத்துல கீழே வரக்கூடிய இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அனுப்பப்படும். அது எந்த பிரச்சனையும் இல்லாம அமல்படுத்தப்படுது, இந்த உல்ஹியா கடமைகளுக்கான அனுமதிகள் எந்த தடையும் இல்லாம பெறப்படுது என்ற விஷயத்தையும் சரியாக நடக்குதான்றதை அரசாங்கம் அவதானத்தோடு இருக்குமாறும் அரசாங்கத்தை கோரிக்கை விடுத்துக் கொள்ளும்.